அப்பா வந்துட்டாரு. என்னங்க, நாம நினைச்ச மாதிரி மதி எந்த தப்பும் பண்ணலங்க. அவ டாக்டரோட பர்த்டேக்கு தான் போயிருக்கா. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. பொம்பளை பிள்ளை அடிக்கிறது பாவங்க. அதுவும் அவன் நம்ம குடும்பத்துக்காக வேலைக்கு போறவங்க. கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க. ஓஹோ, அப்படின்னா வேலைக்கு போற திமிர்ல தான் என் பேச்ச மதிக்காம ஊர் சுத்துறாளா? நான் டாக்டர் வீட்டுக்கு போய் விசாரிச்சா இவ அங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுறாங்க. பின்ன ராத்திரியில இருந்து பொண்ணை காணோன்னு ஒருத்த வீட்டுக்கு போய் நின்னா அவங்க பேசாம என்ன பண்ணுவாங்க? ஓடுகாலி பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன பாவம் பண்ணணும் இவ்வளவு புள்ளைய பெத்ததுக்கு? வீடு வீடா போய் அசையப்பட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அந்த டாக்டர் எவ்வளவு லவ் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க நீங்களே நம்ம பொண்ணு சந்தேகப்படாதீங்க. அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. ஆமா, இவ நாம நினைக்கிற மாதிரி இல்ல, அதுக்கு மேல இருக்கா. நான் கண்டிப்பா சொல்றேன், இவளுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லன்னா ராத்திரி நேரத்துல நம்மளை பத்தி கவலைப்படாம கிளம்பி போவாளா? நிறுத்துங்கப்பா. அவர் என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவரை போய் தப்பா பேசுறீங்க. அவர் வீட்லயும் போய் இப்படிதான் பேசுனீங்களா? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி பேசுவாங்க? கடவுளே, இத கேட்ட ஆதி என்ன நினைச்சிருப்பாரு? இது மகளுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பா? ஐயோ, என்னடி தப்பு பண்ணது நீ என் மேல குறை சொல்லிட்டு இருக்க? நீ செஞ்சது தப்பு இல்லனா நான் பேசுனதும் தப்பு இல்ல. நான் செஞ்சது தப்புதான்ப்பா. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியாம போயிட்டேன். ஆனா நீங்க செஞ்சது மகா தப்பு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா பேசுறீங்க. நீ யோகியமா இருந்திருந்தா மத்தவங்க மாதிரி முறையா ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க வேண்டியதானே? ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு போகணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களை ஏமாத்துறது இல்லாம அவங்களையும் ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்குதான் அந்த மகிழினி கூட சேரக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் அவள மாதிரியே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்னடா எப்பவும் நீங்க தான் என்ன கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுவீங்க. ஆனா இப்ப நானே சத்தியம் பண்றேன், நான் யாரையும் லவ் பண்ணல. இதுக்கு மேலயும் என்ன அதையும் சேர்த்து வச்சு பேசாதீங்கப்பா. மைதிலி, இவ இந்த குடும்பத்துக்கு உழைச்சதெல்லாம் போதும். இனிமே ஹாஸ்பிடல் வேலைக்கு போக வேண்டாம்.
மாப்பிள்ளையையும் அவங்க அக்கா மாமாவையும் இன்னைக்கே வர சொல்றேன். ஒரு நல்ல நாளா பார்த்து இவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் முறையா நிச்சயம் பண்ணிடலாம். ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி நிச்சயம் பண்ணிடலாங்க. ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் மதிய ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகட்டுங்க. இல்லனா மாப்பிள்ள சந்தேகப்படுவாருங்க. அப்படின்னா உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. அவ ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு தான் வரணும். வெளியே எங்கேயும் போக கூடாது. முக்கியமா அந்த மகிழினி வீட்டு பக்கமே போக கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிச்சு இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி.